ஹாய்! எல்லாம் எப்படி இருக்கீங்க? அந்த கொரியன் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லைங்க சூசோக்கா, அதோட லாஸ்ட் அப்டேட் தாங்க இது. ஸோ போற வழியில வந்து நீங்க வில்லேஜ் லைஃபு இந்த மாரி அங்க விவசாயம்லாம் எப்படி இருக்கும்? எப்படிங்க்கா இருக்கும்? அந்த மாரியெல்லாம் வந்து கேட்பீங்கல்ல. ஸோ அதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ ஒன் டே டைம் இருக்கிறப்போ உள்ள போய் இதுக்கு ஒரு டவுனே இருக்கு ரொம்ப ஃபேமஸா. உள்ள போய் எடுக்கலாம். பட் இப்போக்கி டைம் இல்ல. ஸோ அதனால வந்து போற வழியில இருக்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேங்க. First year. Yeah, I started. நேமுனிம் Starting இமோனிம். first. Starting first. வணக்கம், ஹாய், அன்னியாசியோ எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட முன்னோர்களோட கிரேவ் அப்படிங்கிற இடத்துக்கு தானே வந்திருக்கோம். அவங்களோட சமாதி இருக்க இடத்துக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய இடமா இருக்குது. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒதுக்கியிருக்காங்க. எல்லாத்துக்குமே கிரேவ்ஸும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி கிராண்ட்மாவும் கிராண்ட் ஃபாதர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நான் போகணும். ஓகே, இங்கே பாருங்க, நான் கொரியா வந்ததுலேருந்து காக்காவே பார்த்ததில்ல. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ காக்கா சுற்றிட்டு இருக்குன்னு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்க, முன்னோர்கள் வந்து காக்காவா வருவாங்க அப்படின்னு. இவங்க ஊரில் அந்த மாதிரி கதை இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ஊரில் சொல்கிற கதை உண்மைன்னு எனக்கு தோணுது. இங்கே ஃபுல்லாக இருக்கிறது சமாதி மட்டும்தான். நான் வந்ததுலேருந்து இங்கே தான் இவ்வளோ காக்காவா பார்க்குறேன். மேபி அது உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காக்காவல் நான் இங்கதாங்க காக்காவே வந்ததுல இருந்து பார்த்திருக்கேன். மேபி வந்து நம்ம முன்னோர்கள் கதையும் உண்மைதான். இவங்கெல்லாம் முன்னோர்கள் தான் போல இருக்கு. பார்க்க வந்திருக்காங்க இதே டைம்ல. நம்ம அமாவாசை எப்பெல்லாம் வந்து படைப்போம், காக்கா வரும் இல்லைங்க. ஆனா இவங்க வந்து இந்த இயர்லி ஒன்ஸ் சூசோக்கு மட்டும்தாங்க செலிப்ரேட் பண்றாங்க. ரெண்டு தடவை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தான். ஆனால் என்னால் நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, எப்படி இந்த அளவுக்கு சிமிலராக இருக்குன்னு. அது இந்த இடத்துல காக்காவும் நிறைய இருக்குதுங்க. அப்படின்னா வந்து இது உண்மைதான் போல இருக்கு. காக்கா கதை இல்லை, நிஜம். காக்கா காக்கா மீன்ஸ் க்ரோ. We also say காக்கா. We also say காக்கா. கொரியன் காக்கா. கொரியன் காக்கா. இந்தியா காக்கா. தமிழ் காக்கா. Okay, our great grandma grave is there. Just nearby. Okay, we will go there. We came almost half. I hope that hasn't come together, but it's raining little bit, so maybe next time we can come here. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்னால அவங்களும் கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சாங்க. ஆனால் இந்த தடவை ரெயின் வரனால எங்கள் மம்மின்லாவும் டேடின்லாவும் காலையிலே தம்பி வச்சுட்டு இருந்துட்டாங்க. எங்களையும் மட்டும் போக சொன்னாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஆன்ட்டி, அம்மா, என்னோட சின்னத்தை, எங்கள் மாமியாரோட தங்கச்சி, அப்புறம் அவங்க மம்மி டேடி, கிராண்ட்மா கிராண்ட்பா இவங்க மட்டும் வந்திருக்காங்க. அவங்க வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளவர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி மேபி சொல்நாள் அப்போ வந்து வச்ச ஃப்ளவர்ஸ். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நியூ ஃப்ளவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே எல்லாருமே வச்சுருக்காங்க ஃப்ளவர்ஸு. ஏதோ ஒன்று ரெண்டில் மட்டும்தான் இல்லை. மேபி ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து வராமல் இருந்திருக்கலாம். பட் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு போயிருக்கிறாங்க. பட் இங்கே வந்து பார்க்கும்போது அப்பா இவ்வளோ பஸ்ஸாப்பா இந்த ஏரியாவுக்கு இங்கே தான் வருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்கும் போலங்க. ஆமா, ஜஸ்ட் ரொட்டேட் ஹியர். ஓகே, பாருங்க காக்கா சத்தம் கூட கேட்குது. பார்க்கவே பிளேஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே இருந்தால் நல்லா தான் இருக்கும், எல்லாமே நீட்டாக. ஆக்சுவலாக அவங்க பெரியவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ப்ரே பண்ணுவாங்க. அவங்க கொண்டு வந்து ஃபுட்டெல்லாம் முன்னாடி வச்சு இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. 3rd டைம் வந்து ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. சும்மா அப்படியே ஜஸ்ட்டு குனிஞ்சு மட்டும் எழுந்திரிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து 2.5 டைம்ஸ் பண்ணணுமாம்மா.
ஏன் அப்படின்னா அவங்க வந்து புத்தாவை சாமியாக கும்பிடுவாங்கள்ல, அங்கே போனால் 3 டைம்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. ஸோ இறந்தவங்களுக்கு பண்ணுறனால அவங்க 2½ டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி எங்களோட ப்ரேயரையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். முன்னாடி வந்து நமக்கு வேணும் என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வேண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம எப்பவும் போல எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே தாங்க வேண்டுவோம். வேறு என்ன வேண்டுவோம், அந்த எல்லாரும் யாருன்னு தெரியல, பட் காமனாக இப்படி தானங்க வேண்டுவோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொண்டு வந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டு இதில் வந்து மீதி இருந்த ஃபுட்டெல்லாம் அங்கே அங்கேயே வந்து தூக்கி போட்டு நம்ம வந்துடலாங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் சோஜு இது தாங்க கண்டிப்பாக வந்து படைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து காமன் என்னென்னா சோஜுங்கிறத கண்டிப்பாக வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வந்து கொரியாவில் வந்து காமனாக எல்லாரும் சாப்பிட்ற ஆல்கஹால் தாங்க சோஜு. இவங்க தான் எங்கள் மாமியாரோட தங்கச்சி. எங்கள் மாமியாருக்கு வந்து மொத்தம் 2 தங்கச்சி, ஒரு அண்ணா இருக்காங்க. இவங்கள மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லைங்க, இவங்க தான் வந்து மிஞ்சினோட கிரேட் கிராண்ட்மா. இப்போ இவங்களோட கிரேவுக்கு தாங்க நம்ம போயிட்டு அந்த இதெல்லாம் சாமி கும்பிட்டு படைச்சிட்டுலாம் வந்தது. இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து புதைக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் சாப்பிட்டதெல்லாம் மீதி இருக்கிறத வந்து கீழே போட்டு அங்கேயே தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடணுங்க. அதை வந்து இங்கே இருக்க புல், இங்கே இருக்க காக்காவெல்லாம் சாப்பிட்டா அவங்க வந்து சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்க. முடிச்சிட்டோம், அவங்க எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லா ப்ரேயரும் முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க எல்லாமே. இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்க எப்படி வந்து சூஸாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது. மேக்ஸிமம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் தான் வந்து எல்லாமே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாமே சேர்ந்து வந்தோம். தென் வந்து மிஞ்சுன், டு யூ வாண்ட் டு சே எனிதிங் டு தெம்? What should I say? Nothing. I just want them to understand our culture, and next time Hajun come together. ஆமாங்க, மழை வந்துருச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வரோம்ல. அதுவும் இல்லாமல் இந்த பாதை எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே மேலே போய் கீழே வரும்போது எனக்கே பயமாக இருக்குது. ஸோ தூக்கிட்டு வரதுமே கொஞ்சம் இதுதான். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். Because it means that our new family member to great grandparents. So we just want to show someone lovable and our precious person to our family, right? ஓகே இது மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரில் எப்படி இந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது ரொம்ப சர்க்கிளாக இருக்குது, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, அவ்வளோதாங்க வீடியோ. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் நினைக்கலாம் ஏன்க்கா அங்கேயும் போய் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, கொஞ்சம் ஸ்டைலாக போடலான்னு. காலையில் வந்து நாங்கள் 8 மணிக்கு கிளம்புனாங்க. எல்லா பக்கமும் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வரப்போ வந்து டைம் மேபி 4 o'clock. Yeah, it's more than 4, I guess. 4:30 ஆயிடுச்சுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியாக வேணும், ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா போவோம், ஃபீட் பண்ணணும்ல. இப்போ இவர் கூட போனால் எது வேணால் வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்கேயே வந்து இதே மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் ஏதாவது கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃபேன் ஷர்ட் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன்னு சொல்லலை. ஸோ ஒரு சிலர் வாண்டதாக இருப்பீங்க, ஏன் அந்த அக்கா அங்கேயும் போய் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாதுல. ஸோ அதனால இதை மென்ஷன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.